பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீர் மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு செய்யாதிருப்பாரோ. நம்முடைய தேவன் செய்யாதிருப்பாரோ. இதற்கு நாம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. நம்ம நிறைய கஷ்டங்கள் துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும் பொழுது யாராவது நமக்கு நியாயம் செய்ய மாட்டார்களா என்று தவிப்போடு காத்திருப்போம். அதற்காக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். இதற்கு ஒரு ஓமையாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:2. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அப்படின்னா நமக்கு எப்படி சொல்லுவோம்? பொல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவங்கிட்ட ஒரு விதவையான ஒரு பெண், ஏழை பெண் வந்து சொல்லுகிறார், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அவன் அது சட்டையே பண்ணலை. அவன் யாரையும் தான் மதிக்க மாட்டானே. இது ஒரு ஏழை பொம்பளைன்னு கூட கொஞ்சம் மதிக்கலை. அவள் என்ன செய்தாலாம்? அடிக்கடி போய் அவனை தொந்தரவு பண்ணுகிறான். எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யுங்க, எப்படியாயிலும் எனக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி அடிக்கடி போய் அவரை தொந்தரவு பண்ணுகிறார். அப்படி அவள் தொந்தரவு பண்ணுகிறது தாங்க மாட்டாமல் அந்த மனுஷனே என்ன சொல்கிறான் பாருங்கள். 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இன்னும் ஓயாமல் என்னை அலட்டக்கூடாது, இதோட நிறுத்திடணும். அப்போ இன்றைக்கி என்ன செஞ்சிடணும்? அவளுக்கு ஒரு நியாயத்தை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பொல்லாத நியாயாதிபதி நினைக்கிறான். அவனே அப்படி நினைக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் எப்படி நினைப்பாராம்? 7வது 8வது வசனங்களை பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. 8வது வசனம், சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் காத்திருந்தோடனே நமக்கு என்ன வந்துடும்? பொறுமை போயிடும். அவன் தினம் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கான். அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? என் பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கானே. என் வீட்டு எல்லைக்குள்ளே அவன் கூடாரம் போடுறானே. இப்படிலாம் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு விதவையானவள் ஒரு நியாயாதிபதிக்கிட்ட போய் தனக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி என்ன செய்தா? தினமும்
வெகு நாட்களாய் அவள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா. இனி அவள் நம்மளை அலட்டப்படாது, தினம் அவள் மூஞ்சில் முழிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி இனி அவள் வராமல் இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அன்னைக்கு நியாயம் செய்துட்டான். அவனே அப்படி செய்யும்போது கர்த்தராகிய தேவன் இரக்கமுள்ள தகப்பன், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் எப்படி செய்வாராம்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எப்படி செய்வாராம்? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். அப்போ நம்ம இது செய்ய மாட்டாரோ செய்வாரோ என்று நம்ம நினைக்கும் போது நம்முடைய விசுவாசம் குறையக்கூடாது. விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கணும். அந்த விதவை பெண் இந்த நியாயாதிபதி கிட்ட போய் எப்படியாவது தனக்கு நியாயம் வேணும்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா? அடிக்கடி போய் அவனை தொந்தரவு பண்ணுறான். அப்படி நம்ம இதுக்கு தலைப்பாக என்ன போட்டிருக்கு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எப்படியாகிலும் எனக்கு இந்த எதிராளியிலிருந்து எனக்கு ஒரு நியாயம் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் அதற்கு கண்டிப்பாக ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் என்ன செய்வாரா? நியாயம் செய்வார். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா, கர்த்தர் நம் வேண்டுதலின் சத்தத்திற்கு பதில் செய்யாதிருப்பாரோ? நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து மண்டாடி கேட்குறோம், அதுக்கு பதில் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. லூக்கா 1 முதல் 22 வசனம். நம்மள அநேகருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? டெய்லி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குய்யா, எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாருன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு தம்பதியர், யார்? சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் வயதாகிவிட்டது. அந்த சமயத்தில் சகரியாவுக்கு ஆசாரியன், அவன் ஆசாரிய முறைமையின்படி அன்றைக்கு அவன் தூபம் காட்ட வேண்டிய நாள். அவன் தூபம் கலசத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் பொழுது காபிரியேல் என்னும் தூதன் ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டு சகரியா முன்பாக வந்து நிற்கிறான். சகரியா தூதனை பார்த்த உடனே என்ன செய்கிறான்? பயப்படுறான். வெளிச்சமாக அந்த இடத்துக்கு கூட கொஞ்சம் அவனுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னாலே ஒரே பயந்தான். அவங்களுக்கு நடுக்கத்தோடு தான் உள்ளே போவாங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த இடத்துலையே அந்த காலத்தில் உடனே ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். அதனால் உடனே நமக்கு தண்டனை கிடச்சிடனு பயத்தோடு அந்த ஆசாரியன் தன்னை முழுதும் சுத்தப்படுத்திட்டு தான் உள்ளே போயிருப்பான். அப்படி அவன் போயிருக்கிற நேரத்தில் இந்த தூதன் நிற்கிறான். இன்னொன்று அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போ தூதன் என்ன சொல்கிறான்? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13 வசனம். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். இப்படின்னு அந்த காபிரியேல் தூதன் சகரியாவிடத்தில் சொல்கிறான். நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ நம்ம வேண்டுதல் என்ன செய்யப்படும்? கண்டிப்பாக கேட்கப்படும். நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார். அதான் எலிசபெத்தும் சகரியாவும் வயது சென்றவர்களாயிட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவங்க வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவிக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு யோவான்னு பேரிடு. அவன் என்ன செய்யக்கூடாது? மதுபானமும் மது
திராட்சரசமும் குடிக்கக்கூடாது. தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியார் கர்த்தரை கண்டுகொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாக அந்த காபிரியேல் என்ற தூதன் சகரியா என்ற ஆசாரியனுக்கு கூறப்பட்டது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இதே சம்பவத்தை காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துலையும் போய் சொல்கிறோம். 36வது வசனம் லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரிக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி எலிசபெத்துக்கு 6 மாதம் ஆயிற்று குழந்தை உண்டாயி அப்படின்றத செய்தியை முதிர் வயதிலும் ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அது வரைக்கும் அவள் வெளியே தெரியாமல் வச்சுக்கிட்டா. இப்போ மரியாளுக்கு தூதன் சொன்ன உடனே இவள் என்ன செய்கிறா? அவளை போய் பார்க்க போகிறான். அப்படி அவள் பார்க்க போகும்போது அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பால் துள்ளிட்டான். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. அதான் வயிற்றில் இருக்கும்போதே இந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னது இங்கே நிறைவேறிற்று. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். 57வது வசனத்திலிருந்து எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அந்த காபிரியேல் சொன்னபடி இவ என்ன செய்கிறா? எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அவளிடத்தில் கேட்கும்போது என்ன பெயர் விடலான்னா அவள் யோவான்னு சொல்கிறாள். விருத்த சேதன நாள் வரும்பொழுது பேர் விடுவாங்க. சகரியாவிடத்தில் கேட்கணும். சகரியாவுக்கு அவன் இதை நம்பாதனால தூதன் அவனிடத்தில் சொன்னதை தெய்வ வார்த்தையை அவன் நம்பாதனால என்ன சொல்லப்பட்டது? அவன் பிள்ளை பிறக்கு வரைக்கும் நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவனால் பேச முடியாமல் போயிடுச்சு. அந்த மகாபரிசுத்தலத்திலேருந்து சகரியா வெளியே வரும்போது அவனால் என்ன செய்ய முடியல? பேச முடியல. கை செய்கையின் மூலமாக தான் அவன் பேசினான். இப்போ இந்த பிள்ளை பிறந்துட்டு, பிறந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? ஒரு பலகையை எடுத்தாங்க, நான் அதில் எழுதுறேன்னு சொல்லி செய்கையில் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு பேரை அவன் யோவான்னு பேரிட்டான். உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எலிசபெத்தும் யோவான் தான் பேர் விடுறா, சகரியாவும் யோவான்னு பேரிடுறான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது சகரியாவின் வாய் என்ன செய்யப்பட்டதாம்? திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 64ஆம் வசனம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை சோஸ்திரித்து பேசினான். தூதன் எப்படி சொன்னார், எப்படி நடக்கும், எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் அவன் அதுக்கப்புறம் தான் சொல்லுவான். அது வரைக்கும் யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவன் செய்கையில் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. அதனால் அவன் நல்ல வாய் திறந்து பேசும்போது தான் எல்லாருக்கும் என்ன செய்யும்? புரியும். அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகர் என்ன செய்தார்? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவரின் சத்தமாக இருந்து அநேகரிடத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். அநேகர் தேவாதி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருபையை சகரியாவின் மகனாகிய யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோவானும் எலிசபெத்தும் வேண்டுதல் செய்தபடி கர்த்தர் அவர்கள் வேண்டுதலிற்கு செவி சாய்த்து அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அதனால் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் கவலையோடு இருக்கிற மக்கள் நிச்சயமாக கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 22:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தாவீது சொல்கிறான், நம் காரியத்தில் நாம் கூப்பிடுகையில்
நம்மை கேட்டருளி பதில் கொடுப்பார். நம் காரியம் எனக்கு உள்ள வேணும்னு சொல்லி நம்முடைய காரியமாக இருந்தால் நாம் கூப்பிடுகையில் நம்மை அவர் கேட்டருளி நமக்கு என்ன செய்வாராம்? பதில் செய்வார். கேள்வி என்னது? செய்வாரோ, பதில் செய்வாரோ தான் கேள்வி. ஆனால் அதுக்கு பதில் என்ன? நாம் கூப்பிடுகையில் நம்மை கேட்டருளி அவர் என்ன செய்வாராம்? பதில் கொடுப்பார். அதுக்கு உதாரணம்தான் சகரியா எலிசபெத் காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். மூணாவது, கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புவோருக்கு உதவி செய்யாதிருப்பாரோ. அவர் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாரோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆண்டவர் உதவி செய்வார் கண்டிப்பாக. இது நம்ம யாருன்னு பார்த்தோம்னா தாவீது யாருடைய மகன்? ஈசாயின் குமாரர். ஈசாய் வீட்டுக்கு போய், நான் உனக்கு காண்பிக்கிற மகனை நீ என்ன செய்ய? ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் இடத்துல கூறிட்டார். ஏன்னா சவுல் வழி தப்பி போயிட்டான் ஆண்டவர் கீழ்ப்படியில். அதனால் ஆண்டவர் அவனை ராஜ்யபாரத்திலேருந்து இறக்கி அவனுக்கு பதிலாக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் இடத்துல கர்த்தர் கூறியபடியால் அவனுக்கு என்ன செய்ய சரின்னு சொல்லி அவன் ஈசாயின் வீட்டிற்கு போகிறான். ஈசாயின் வீட்டிற்கு போகும்போது ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் ஒரு கொம்பில் தகிலத்தை நிரப்பி கொண்டு ஈசாயின் இடத்தில் போகிறான். போகும்போது அவன் தன்னுடைய புத்திரர்களெல்லாம் அவனை கடந்து செல்லும்படி செய்கிறான். சாமுவேலை கடந்து செல்லும்படி எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அதில் மூத்தவனை பார்க்கும்போது அவன் நல்ல திடகாத்திரமாக இருப்பான். அவனை பார்த்தோன்னே இவன் தானவன் அவன் மனசில் நினைக்கான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாய். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்படி ஒவ்வொருத்தராக அவனை கடந்து போகிறாங்க. யாரையுமே ஆண்டவர் குறிக்கவே இல்லை. உடனே சாமுவேல் கடைசியில், உன் பிள்ளைகள் இவ்வளோதானா அப்படின்னு கேட்பான். உடனே ஈசாய் சொல்வான், இல்லை ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவன்லாம் என் ராஜாவாக முடியாது, அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி அவனை எல்லாருமே புறக்கணிப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நான் போகிற சேனையில் மெம்பர்ஸாக இருப்பாங்க, ஆர்மி வீரர்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குமாரன். அவன் ஆடை மேய்ச்சிக்கிட்டு ஆண்டவரோடையே ஒன்றித்து பாடல்கள் பாடிக்கொண்டு, தன் கையில் ஒரு வாத்திய கருவி வச்சுருப்பான், அதை வச்சு நல்ல பாடல்கள் பாடிக்கிட்டு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பான். அவனுடைய உள்ளம் கர்த்தரோடு கூட இருந்தது. அதை ஆண்டவர் பார்த்தார், அவனை தெரிந்து கொண்டார். அவனை வர சொல்லி அவனை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவனை அபிஷேகம் பண்ணுன்றது. உடனே அவன் சகோதரர்கள் மத்தியில், புறக்கணிக்கப்பட்ட சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறார்? உயர்த்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பின்பு சவுல் தாவீதை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதில்லை. முதல்ல ரொம்ப பிரியமாக இருந்தான். அதுக்கப்புறம் நாளாக இவன் ஒரு பெலிஸ்தரை ஜெயித்து வந்தபோது பெண்கள் எல்லாம் பாடினாங்க, தாவீது வென்றது 10,000, சவுல் வென்றது 1000 என்று. என்னடா நம்மளை இறக்கி அவனை உயர்த்தி சொல்கிறாங்களேன்னு இவனுக்கு அவன் மேலே, தாவீதின் மேலே பயங்கர வெறுப்பு வந்துச்சு. ஐயோ, இவனை தான் ராஜாவாக்குவாங்க போல இருக்குது, அதனால் இவனை என்ன செய்யணும்? கொன்றணும், இல்லாட்டா நம்முடைய சந்ததி ராஜாவாக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவனை கொல்லுவதற்கு சதி திட்டம் போடுறான்.
அதை நம்ம பார்க்கும்போது அவன் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை விரும்பி அவனை தெரிந்தெடுத்து ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ஆனால் அவன் ராஜாவாகும் முன்பாக 40 வருடங்கள் சவுல் என்ன செய்தான்? அரசாட்சி செய்தான். அவன் ராஜ்யபாரம் பண்ண வருஷத்தில் 2ஆம் வருஷத்தில் அப்போ தான் தாவீது கிட்டத்தட்ட பிறந்தானான். அவன் 40 வருஷம் இருக்கும்போது இவன் 2ஆவது வருடத்தில் தான் பிறந்திருக்கான். தாவீதை கர்த்தர், ஆனால் அவன் இறக்குறதுக்கு முன்னாலேயே தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13, 14. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். யாரிடத்துல? சாமுவேல் சவுலிடத்துல சொல்கிறான், நீ சொன்ன கட்டளையை மீறிட்டா, அதனால் கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண திட்டம் பண்ணினார் என்று அப்போவே சவுல்கிட்ட சாமுவேல் சொன்னான். ஆனால் அது இப்போ தான் நடந்திருக்கு. தாவீதை இவன் அபிஷேகம் பண்ண பின்பு அவன் சவுலாலும் விரட்டப்பட்டான், சவுலுடைய ஆட்களாலும் விரட்டப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள், தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு நான் தான் ராஜாவாக இருப்பேன், நான் தான் ராஜாவாக இருப்பேன்னு அவங்க வேற சண்டை போட்டு தாவீதோடு பயங்கரமாக போராடுறாங்க. அதில் அப்சலோம் என்ற ஒரு குமாரன் என்ன செய்கிறான்? அவனை அரண்மனையை விட்டே வெளியே விரட்டிடுவான். அவன் வெறும் காலோடு அழுது கொண்டே மலைக்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவன் போவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். ஆனாலும் அப்சலோம் கையில் கர்த்தர் கொடுக்கல. அப்சலோனுடைய முடிவு என்னாச்சு? அவன் கர்வாலி மரத்தில் தொங்கி வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கி அவனை ஒருத்தன் வெட்டி போட்டான். அப்படி தான் அவனுக்கு முடிவு. அப்படி கர்த்தர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். தான் தெரிந்து கொண்ட மனுஷனை யாரும் என்ன செய்யக்கூடாது? அது அனுமதிப்பார். சில காரியங்களை அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு, அவங்கள எல்லாம் மனுஷரால் அவமானப்படுத்தப்படும் போது இந்த அவமானப்படுத்தினவர்களே என்ன செய்வாங்க? வேதனை அடைகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சூழ்நிலையே மாற்றி அமைச்சிருவார். அப்படி கர்த்தர் தாவீதுக்கு செய்கிறார். அவன் மேலே அவ்வளவு அக்கறையாக இருந்து அவனை எல்லா விதத்திலும் காப்பாற்றுகிறார். பார்த்திங்கன்னா சவுல் என்ன செய்கிறான்? ஒரு தடவை ஈட்டியால் அவனை குத்தணும். ஏன்னா ராஜாக்களுக்கு நல்ல ஒரு பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க, அவங்க குறி கரெக்டாக இருக்கும். அவன் என்ன செய்கிறான்? தாவீது மேலே அப்படியே ஈட்டியை எய்து அவனை கொன்றணும்னு சொல்லி எய்யும் பொழுது அது தாவீது மேல் படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அது ஒரு தடவை. அதுக்கப்புறம் இந்த பட்டணத்துக்குள்ளே அவனுக்கு பிரியமான மனுஷர் இருக்கிற கேகிலா பட்டணத்தார் அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே தான் தாவீது இருக்கா, அவனை பிடிச்சி தரோன்னு சொல்லி சவுலுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அவன் உடனே அந்த பட்டணத்தை சுற்றி வளைஞ்சி வந்துடுவான். அந்த நேரத்துலையும் கர்த்தர் என்ன செய்யலை? அவன் கையில் ஒப்பு கொடுக்கலை. அந்த சுற்றி வந்து நிற்கிறது வரைக்கும் கர்த்தர் விடுறார். ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் அவங்க தொடாதபடி கர்த்தர் காத்து கொள்கிறார். அப்புறம் சிக்லாகில் போகும்போது தாவீதினுடைய மனுஷரே என்ன செய்கிறாங்க? அவங்க உடைமைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போச்சு. அவங்க மனைவி பிள்ளைகள் எங்கே போனாங்கன்னே தெரியல. அதை நினைக்கும் போது அந்த மனுஷருக்கு ரொம்ப கோபம் வந்து உன்னால் தானேன்னு சொல்லி எல்லாரும் தாவீது கல்லெறிகிறதுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி போய் கிடக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ போ, நான் ஒன்று இழந்து போகாதபடி திரும்ப எல்லாத்தையும் உன் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் அனுமதிப்பார் கடைசி வரைக்கும். ஆனால் முடிவை கர்த்தர் கையில் எடுத்துக்கிடுவார். அதனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் எல்லாரும் என்ன செய்வாங்க?
வெட்கப்பட்டு போவார்கள். அப்படி போன பின்பு கர்த்தர் சவுல் என்ன செய்தான், அந்த சண்டையில் அடிபட்டான். அடிபட்டு பெலிஸ்தர் கையில் மாழ்வதை காட்டிலும் தானே என்ன செய்கிறான், ஒரு வாளை தலையில் ஊனி அது மேலே விழுந்து, அதே மாதிரி யோனத்தானும் அதே மாதிரி சவுலுடைய மகனாகி யோனத்தானும் அதே மாதிரி விழுந்து அவனும் இறந்து போகிறான். அப்போ அவங்களுடைய முடிவுகளெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமான ஒரு நிலைக்கு அவங்க எல்லாரும் தள்ளப்பட்டார்கள். அது மாதிரி அவங்க பலவிதமான அனுபவங்களுக்குள்ளே வந்த போதிலும் கர்த்தர் அவங்கள என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். இப்படி ஒரு நாளும் கர்த்தர் தாவீதை விடவே இல்லை. அப்போ நம்ம சங்கீதம் 121:4 நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அதனால் அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். கடைசியாக, கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு காத்திருப்பவருக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ. இதுக்கு நம்ம உதாரணமாக யார் எடுத்துக்கலாம்னா, யோசேப்பு சொப்பனம் கொடுக்குறார். யோசேப்புக்கு பின்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்குறார். அந்த சொப்பனத்தில் என்ன காட்டப்படுதுன்னா, எல்லாருடைய அரிக்கட்டுகளும் சுற்றி இருக்கும், இவனுடைய அரிக்கட்டு நடுவில் இருக்கும், எல்லாம் அரிக்கட்டை வணங்குகிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய சொப்பனத்தை தன் சகோதரர்களுக்கு கூறினோன்னு அவர்களுக்கெல்லாம் அவங்க மேலே கோபம் வந்துச்சு. நீ எங்களை ஆளுவாயோ என்று சொல்லி அவன் மேலே அதிகமாக கோபப்பட்டு அவனை என்ன செய்கிறாங்க, எப்படியாவது இந்த சொப்பனக்காரனை அவன் சொப்பனை நிறைவேறாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதில் காத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 13:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது மாதிரி யோசேப்பை கொல்ல முயற்சி செய்த சகோதரர்கிட்டருந்து அவனுடைய சகோதரனாகிய யூதா காப்பாற்றி யோசேப்பை எகிப்தியரிடத்தை விற்கும்படி வைத்து விட்டான். அங்கே போன யோசேப்பு போத்திபார் வீட்டில் அவன் நல்லா தான் இருந்தான். ஆனாலும் போத்திபாரின் மனைவியினுடைய பொய் சாட்சி நிமித்தம் அவனை கொண்டு எங்கே போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது கர்த்தர் அவனை உயர்த்தினார். பார்வோன் முன்பாக அவன் வரவும், அங்கே தேவன் அவன் கெட்டு போவான், அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றிவிட்டார். அப்படி அவன் அதிபதியாக ஆகி இருக்கும் பொழுது அவன்தான் அந்த எகிப்தினுடைய விளைச்சல் எல்லாவற்றையும் சேமித்து வைத்திருந்தபடியால், இஸ்ரவேலில் பஞ்சம் ஏற்பட்டபடியால் அவர்கள் எல்லாரும் எங்கே வர வேண்டியதாயிற்று, எகிப்தை நோக்கி வர வேண்டியது இருந்துச்சு. அப்படி அவங்க வந்த சமயத்தில் யோசேப்பின் பாதத்தில் விழுந்து எல்லாரும் வணங்குறாங்க. அவனுடைய சகோதரர்களெல்லாம் வணங்கி எங்களுக்கு தானியம் வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சொப்பனத்தை எப்படியாகிலும் நிறைவேற்ற வைக்கிறார். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, யோசேப்பை கொன்னுட்டோம், அவன் எங்கே போயிருக்கானோ தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை பார்ப்பாங்க. ஆண்டவர் நாம் நினைக்கிறபடி செய்ய மாட்டார். அவர் நமக்கு ஆச்சரியமான வழியில் நம்மை நடத்தி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். இப்போ நம்ம 5 காரியங்கள் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ என்று பார்த்தோம். முதலாவது, தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் நியாயம் செய்வார். ரெண்டாவது, கர்த்தர் நாம் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்யாதிருப்பாரோ. கண்டிப்பாக அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புவோருக்கு உதவி செய்யாதிருப்பாரோ. தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து அரசனாக்க அவர் தெரிந்தெடுத்தார். அவனுக்கு பலவிதமான இன்னல்கள் வந்த போதிலும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவன் கூட இருந்து அவனுக்கு உதவி செய்து கடைசியில் அவனை அரியணை ஏற்றினார். கடைசியாக, கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ. நம்பிக்கையோடு அவர் மேலே நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஆண்டவர் நமக்கு சொப்பனம் காட்டியிருக்கார், அதுபடி நடக்கும்னு சொல்லி அவன் நினைத்தான்.
அதனால் அந்த சொப்பனத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். கொன்னுட்டோம், நான் சொப்பனத்தை அழித்து போட்டு விட்டோம் என்று நினைத்த அவன் சகோதரர்கள் இப்போ அவங்க சொப்பனத்தின்படி அவன் காலில் விழுந்து வணங்குற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அதனால் கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். முதல்ல அவர் நமக்கு நியாயம் செய்வார், ரெண்டாவது நமக்கு அவர் பதில் செய்வார், மூணாவது நமக்கு உதவி செய்வார், நாலாவது நமக்கு நன்மை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி வரும்பொழுது நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிறீரப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் கேட்கிற வேண்டுதல்களுக்கு நீர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உண்மையே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீரப்பா. நீர் எவையெல்லாம் செய்வீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். அதன்படி நாங்கள் நடக்க, உமது பேரில் விசுவாசம் வைக்கவும், நம்பிக்கை வைக்கவும், உம்மை சார்ந்து ஜெபிக்கவும், உம்மோடு கூட ஜீவிக்கவும் நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இனிமேலும் எங்களை வழி நடத்தும் சுவாமி. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று செய்கிற எல்லா மக்களையும் உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் யாவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்யாதிருப்பாரோ என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.